கேன்சர் 3வது ஸ்டேஜுங்க. கேன்சர் 3வது ஸ்டேஜு. ஆப்ரேஷன் பண்ண பிறகு 1வது ஸ்டேஜ் இ கிரேட்டு. பிறகு 8 மாதத்தில் திருப்பி கேன்சர் கட்டி வந்துருச்சு. பட் அதுக்கு அங்கிட்டு 2024லேருந்து 25 வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. 2025 8வது மாதத்தோட இந்த பிரச்சனை இல்லாமல் கேன்சர் இல்லாமல் இன்றைக்கும் நல்லா இருக்கும். விரிவாக பாருங்கள். ஓகே, வணக்கம். சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங் கேல்ஸ்லாங்கோர். ஓகே, என்னத்து கேன்சர்னால் எனக்கு தாங்க கர்ப்பப்பை கேன்சர். கர்ப்பப்பை கேன்சர் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப பீரியட் பிரச்சனை இருந்துச்சு. எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படும். ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் அதோட மெயின் ப்ராப்ளம் என்ன காட்டுச்சுன்னா, எனக்கு குடல், அதாவது கேஸ்ட்ரிக் பிரச்சனையை தாங்க ரொம்ப ஹையஸ்ட், ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. எப்படின்னா குடலில் ஸ்கோப் போட்டு பார்க்குற அளவுக்கு எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. பட் டாக்டர் சொல்லிட்டாங்க, குடல் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, ராடாங்காக இருக்குது, இப்படியே விட்டால் அவங்க குடல் வெட்டுறது வரும், ரத்தம் வர ஆரம்பிச்சிடும், வெட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. அப்படியே தான் நாங்கள் பயந்தோம். ஆனால் எனக்கு கேன்சர் வரும் நான் எதிர்பார்க்கல. கர்ப்பப்பை கேன்சர் வந்துருச்சு. ஸோ சடன்லி இது வந்து எனக்கு வருஷக்கணக்காலாம் இல்லைங்க, திடீர்னு சொல்கிறாங்க டாக்டரு கர்ப்பப்பையில் கேன்சர் அப்படின்னு. ஸோ என்னையெல்லாம் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நான் நல்லா தான் இருந்தேன். ஆனால் எனக்கு பீரியட் பிரச்சனை வந்து உண்மையாக இருக்குது. அந்த ஒரு 1.5 வருஷம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. பட் அந்த ஆப்ரேஷன் பண்ண அந்த டைம் அவங்க சொன்னோடனே 2024 வந்து 3வது மாதம் த்ரெஸ் பண்ணாங்க, 7வது மாதம் ஆப்ரேஷனு. இதுக்கு இடையில ரொம்ப கஷ்டப்பட்டேன். செத்து தான் பொழைச்சேன். பட் ஆனால் நினச்சேன் திரும்ப மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியே திரும்பிட்டேன். பிறகு எனக்கு கட்டி வந்துச்சுங்க. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் வந்து கீமோ செய்யலை, ரேடியோதெரப்பி செய்யலை. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்மளை கேன்சரோடு பயங்கரமாக கொன்றும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? நம்மளுக்கு கேன்சருன்ற ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். இப்போ நான் போய் ரேடியோதெரப்பிக்கு கீமோ எதுக்கு வேணான்னு சொன்னேன்னா, நான் அதை செய்கிறப்ப என்னோடய மித்த பார்ட்ஸுங்க வந்து அடி விழுவோம். அதாவது டோட்டலஸ், நம்ம ஒரு காடியை கொண்டு தியானில் அடிச்சு டோட்டலஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இருக்கிற மித்த பார்ட்ஸும் போயிடுச்சுன்னா எதுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணும்? ஸோ நான் ரிக்கவர் ஆகி வர முடியாது அவ்வளோ சுருக்கம். அதனால தான் நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் செய்கிறவங்க 6 மாதம் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரியும் இந்த விஷயம்லாம். அது வந்து மித்த பார்ட்ஸை வீணாக்கிறோம், நான் ரிக்கவர் ஆகி வர முடியாது, கண்டிப்பாக இறந்துருவேன். அப்படின்றதுனால தான் நான் இதெல்லாம் வேணான்னு. ஆனால் என் நம்பிக்கை வேறு இதில் இருந்துச்சு, அதாவது நாட்டு வைத்தியத்தில். பட் அதுக்கும் முடியலைங்க, அதுக்கும் அது சரிப்படுத்தலை, வந்துருச்சு. இப்போ இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் எடுத்து இங்கே நீ பார்க்கலாம் நான் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கேன், நல்லா இருக்கேன். 2025 8வது மாதம் எனக்கு இல்லாமல் வந்துச்சு. இன்ன வரைக்கும் லாஸ்ட் 1வது மாதம் ஒரு ரிப்போர்ட் எடுத்தேன். இப்போ 5வது மாதம் 2026 5வது மாதம் 25ஆம் தேதி ஒரு ரிப்போர்ட்டு. இன்ன வரைக்கும் கேன்சர் இல்லை, நல்லா இருக்கேன். யாருக்காச்சும் இந்த மாதிரி பிரச்சனை வெளியே இருந்தீங்க தயவு செஞ்சு எனக்கு புலனம் பண்ணுங்கள். நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு என்ன செய்யணுன்றது. பணத்தை பார்க்காதீங்க, உயிர் முக்கியம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு புலனம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதும் குடும்பத்தோட சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்க நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நன்றி. என்னோடய புலனம் எண் வந்து கோசம் 1 6 2 9 கோசம் 4 8 1 8.